வாங்க அபூர்வாஸ் விருந்துக்கு. நம்ம எப்பவும் ஒரே மாதிரி தோசை செய்யாமல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உளுந்து வெந்தயம் எதுவுமே இல்லாமல் நல்லா சாஃப்டான ஸ்பாஞ்சு மாதிரி நல்லா அருமையான தேங்காய் தோசையும் அது கூடவே அதுக்கு பொருத்தமாக மிளகாய் சட்னி, இது ரெண்டு தான் நம்ம இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பாருங்க தோசை எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த கப்பால் 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருந்தேன். நீங்கள் எல்லா பொருளையுமே எந்த அளவு எடுக்கிறீங்களோ அதே அளவாலே அளந்து எடுத்துக்கோங்க. பச்சரிசி கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து ரெண்டுத்தையுமே ஒன்றாவே கழுவிட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன். ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ ஊற வச்சிருந்த அரிசியை நான் குறைவாக இருக்கிறதால மிக்சி கப்பில் சேர்த்துக்கிறேன். அதிகமாக தான் கிரைண்டரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ நான் 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருந்தேன். அதுக்கு 1/2 கப் அளவுக்கு வடித்த சாதம், பச்சரிசி சாதம், புழுங்கலரிசி சாதம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இந்த அரிசிக்கு பதிலாக நீங்கள் 1/2 கப் அளவுக்கு அவல் ஊற வச்சு சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் துருவும்போது இந்த கருப்பு பாகம் இல்லாமல் வெள்ளையாக துருவி எடுத்துக்கோங்க. தோசை நல்லா வெள்ளையாக கிடைக்கும். அது கூடவே தேங்காய் தண்ணி இருக்க பிறகு தேங்காய் உடைச்ச தண்ணி அதை ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். தேங்காய் தண்ணியில் நீங்கள் நார்மல் தண்ணி கூட சேர்த்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். அது சேர்க்கும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தா நல்லா நைஸாக இந்த மாதிரி கொஞ்சம் கூட குறகுறப்பு இல்லாமல் நல்லா வெண்ணெய் மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ அரைச்ச மாவை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு அது கூடவே ஒரு 1/4 டம்ளருக்குமே குறைவாக தண்ணி சேர்த்து மிக்சி கப் அலசிருக்கேன். அந்த தண்ணியையும் சேர்த்துட்டு அது கூடவே இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இது நல்லா புளிச்சு வர்றதுக்காக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை வேண்டாம்னா கூட நீங்கள் விட்டுலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துட்டு நல்லா கை வச்சு கரைச்சிக்கோங்க. நம்ம இட்லி தோசைக்கு மாவு கரைப்போம் பாருங்கள், அந்த மாதிரி கரைச்சிக்கோங்க. இப்போ மாவு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும், பொங்கி வரும்போது சரியாக இருக்கும். இப்போ இதை நல்லா மாவை கரைச்சிட்டு ஒரு தட்டு போட்டு மூடிட்டு நைட்டு ஃபுல்லாக புளிக்க விட்டுருங்க. நீங்கள் பகல் அரைக்கிறீங்கன்னா குறைஞ்சது ஒரு 8 மணி நேரம் புளிக்க விட்டுருங்க. இப்போ நான் நைட்டு அரைச்சி வச்சுருந்தேன். காலையில் பார்த்தீங்கன்னா மாவு நல்லா புளிச்சிருச்சு. இது நம்ம இட்லி தோசை மாவு மாதிரி நல்லா பொங்கி எல்லாம் வராது. இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா உங்களுக்கு பார்க்கும்போது புளிச்சு வந்திருக்கு பாருங்கள். நல்லா இந்த பபுள்ஸோட இந்த மாதிரி தான் இந்த மாவு புளிச்சு வரும். நம்ம உளுந்து சேர்க்காததால் பொங்கி எல்லாம் வராது. ஆனால் மாவு பாருங்கள் நல்லா நுரைச்சி வந்து நம்ம அரைச்சி வைக்கும்போது பார்த்து தண்ணியாக இருந்தது பாருங்கள். இப்போ மாவு புளிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இப்போ மாவை கலந்து விட்டு பார்த்தா ரொம்ப கெட்டியாக இருக்கிறதால கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக கரைக்க வேண்டாம். இந்த அளவுக்கு பதத்தில் இருக்கிற மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு மாவுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இப்போ இந்த கடாய் கூட பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியமில் சப்பாத்தி உருட்டுற மனை, மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல், அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியமில் தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அதில் ஒரு 10-12 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். சின்ன சைஸாக இருக்கிறதால, பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு 6 சேர்த்துக்கிட்டிங்கன்னா கூட போதும். அது கூடவே 15 சின்ன வெங்காயம் தோல் எடுத்துகிட்டு வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துட்டு வெங்காயம் பூண்டு லேசாக கொஞ்சம் நிறம் மாதிரி வதங்கி வரட்டும். இப்போ வெங்காயம் பூண்டு இந்த அளவுக்கு லேசாக நிறம் மாதிரி வதங்கி வந்த பிறகு ஒரு சின்ன கோலி குண்டு சைஸ் அளவுக்கு புளியை பிச்சுட்டு வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துட்டு இப்போ இந்த வெங்காயம் பூண்டு நல்லா நிறம் மாறிட்டு வதங்கி வரணும். அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் பூண்டு பாருங்கள் நல்லா நிறம் மாறிட்டு வதங்கி வந்துருச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இதில் நம்ம எண்ணெய் ஊற்றி வச்சுருந்தது இருக்குது பாருங்கள். அந்த எண்ணெயை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். அந்த எண்ணெயை வடிச்சிட்டு வெங்காயம் பூண்டை மட்டும் வெளியில் எடுத்துக்கிட்டு இந்த எண்ணெயிலே நம்ம சட்னி தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பூண்டு வெங்காயத்தை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு ஆற விட்டுக்கோங்க. சட்னி அரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா காரத்துக்கு நான் ஒரு 10 வரமிளகா எடுத்திருக்கேன். இந்த சட்னி கொஞ்சம் காரமாக இருந்துச்சுன்னா தான் நல்லாயிருக்கும். அது கூடவே நிறம் கொடுக்கறதுக்காக 2 காஷ்மீரி மிளகாய், இது ஆப்ஷனல் தான், சுடுதண்ணியில் போட்டு ஒரு 10-20 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சு வச்சுருக்கிறேன். அந்த ஊற வச்சுருந்த மிளகாவை சேர்த்துட்டு அது கூட வந்து சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு ஊற வச்சுருந்த தண்ணி இருக்குது பாருங்கள், அதையே கொஞ்சம் சேர்த்து ஃபஸ்ட்டு இந்த மிளகாவை நல்லா மைய வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா அந்த மிளகாவை நல்லா மைய வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதில் நாம் வதக்கி வச்சுருந்த அந்த வெங்காயம் பூண்டு இருக்குது பாருங்கள், அதை சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் திரியாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பில் கடாய் வச்சுட்டு அதே கடாயில் மறுபடியும் நான் ஒரு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. இந்த மிளகாய் சட்னின்றதுனால நல்லெண்ணெயில் தாளிச்சிக்கோங்க. அதில் இப்போ எண்ணெய் காஞ்ச பிறகு 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. இப்போ கடுகு உளுத்தம்பருப்பு ரெண்டும் நல்லா செவந்துட்டு பொரிஞ்சு வரட்டும். இப்போ கடுகு பொரிஞ்சு உளுத்தம்பருப்பு நல்லா செவந்து வந்த பிறகு இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை, அது கூடவே கொஞ்சமாக
பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு நாம் அரைச்சி வச்சுருந்த சட்னியை இதில் சேர்த்துடலாம். அது கூடவே மிக்ஸி கப் அலசிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி அதிகம் சேர்க்க வேண்டாம், கொஞ்சமாக மட்டும் சேர்த்து அலசி சேர்த்துட்டு நம்ம பார்த்திங்கன்னா வரமிளகாவை பச்சையாகவே தான் அரைச்சிருக்கோம், நம்ம வதக்கி எதுவும் அரைக்கல. அதனால் அதோட மிளகாவோட பச்சைத்தன்மை அந்த காட்டம் கொஞ்சம் போகணும். அதனால் இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. அந்த எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கொதித்து வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 5 நிமிஷமாக கொதிச்சிடுச்சு. இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா போதும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு நல்ல சுவையான மிளகாய் சட்னி அருமையாக ரெடி ஆகிடுச்சு. அடுப்பில் பார்த்தீங்கன்னா தோசைக்கல் போட்டிருக்கேன். தோசைக்கல்லுமே நல்லா காஞ்சிடுச்சு. இந்த மாதிரி லைட்டாக தண்ணி தெளித்து தொடச்சி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை அப்படியே ஒரு கரண்டி ஊற்றிட்டு லைட்டாக தேய்ச்சி விடுங்க. ரொம்ப தேய்ச்சி விடக்கூட, லைட்டாக தேய்ச்சி விட்டிங்கன்னா கொஞ்சம் மொத்தமாக தான் ஊற்றணும். அந்த தோசை ஊற்றி விட்டுட்டு உடனே பார்த்தீங்கன்னா நல்லா பபுள்ஸ் வருது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் பபுள்ஸ் ஓரளவுக்கு வந்த பிறகு நீங்கள் மூடி போட்டு மூடி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மூடி விட்டுருங்க, நல்லாவே வெந்து வந்திருக்கும். இப்போ மூடி வச்சுட்டு சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு வேக வைக்கும்போது நமக்கு அடிப்பக்கம் நல்லா கோல்டன் கலராக தீஞ்சு போகாமல் அதே சமயத்தில் மேலேயுமே நல்லா வெந்து வந்திருக்கும். இந்த தோசை திருப்பியெல்லாம் போடணும்னு அவசியம் இல்லை. இப்போ பாருங்க நல்லா அருமையாக ஓட்ட நல்லா சாஃப்டான தோசை ரெடி ஆகிடுச்சு. இந்த தோசை நீங்கள் செய்து கொடுத்தீங்கன்னா சுட்டு கொடுத்தீங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அபூர்வாஸ் விருந்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் போஸ்ட்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.